கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமலட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல் 56வது வசனம் வரை. என்னோடு கூட உங்களுடைய வேதாங்களை திருப்பி வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49வது வசனம் முதல் 56வது வசனம் வரை. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்தபோது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய 12 சீஷர்களில் ஒருவனாக இருந்தான். ஆகவே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனுஷன் பிசாசுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துரத்துகிறதை பார்த்து அதை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சொல்லுகிறான். ஆகவே உம்மை அவன் பின்பற்றவில்லை, இருந்தாலும் உம்முடைய நாமத்தின் வல்லமையினாலே அந்த மனுஷன் பிசாசுகளை துரத்துகிறான். ஆகவே நாங்கள் போய் அவனை தடுத்தோம், அவனை அதட்டினோம், இப்படி நீ செய்யக்கூடாது என்று அவனிடத்திலே நாங்கள் சொன்னோம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவன் நமக்கு விரோதியாய் இராதவன் என்று சொல்கிறார். நமது பட்சத்தில் இருக்கிறவன் என்று சொல்கிறார். எனது நாமத்தினாலே பிசாசுகளை அவன் துரத்துகிறான், பின்னாட்களிலே அவன் நம்மை பின்பற்றுவான் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது யோவான் மிகவும் ஆத்திரப்பட்டு அல்லது அவசரப்பட்டு காரியத்தை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து சொல்கிறான். அவன் நிதானித்து அறியாமல் கர்த்தரிடத்திலே வந்து பேசுகிறதாக பார்க்கிறோம். சொந்த புத்தியை சார்ந்து கர்த்தரிடத்திலே வந்து பேசுகிறதாக பார்க்கிறோம். அதே வேளையிலே இன்னொரு சம்பவத்தை அதே அதிகாரத்திலே நாம் படித்தோம். பாருங்கள். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி சமாரியா தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்களை அனுப்பி அங்கே நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார். அப்படி ஆயத்தம் பண்ண இடத்துக்கு அவர் போகும்போது சமாரியா தேசத்தில் உள்ள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி 53வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், 54ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது என்ன சொல்கிறார்கள்? எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அமைதியாக இருக்கிறார். சமாரிய ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயமாக யார் கோபம் வந்திருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பொறுமையாக இருக்கிறார்.
சமாரியர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையாக இருக்கிறார். ஆனாலும் யோவானும் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வானத்திலிருந்து அக்கினியை எலியா இறக்கினது போல இறக்கி இந்த நகரத்தையே நாங்கள் அழிக்க உமக்கு சித்தமா? பாருங்க, நாங்களே அழிச்சிருவோம் இந்த இடத்த. ஏனென்றால் உம்முடைய வல்லமையை கொண்டு நாங்களே இதை செய்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய பொறுமை, நிதானம், அன்புருக்கம் எதுவுமே அவரிடத்தில் காணப்படவில்லை. அவசரப்பட்டு இங்கே செபதேயின் குமாரர்களாகிய யோவானும் யாக்கோபும் இப்படி சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. அவர் என்ன செய்வாரோ என்று சொல்லி காத்திருக்க அவர்களுக்கு மனமில்லை. அவசரப்பட்டு காரியத்தை செய்கிறார்கள். பதறி பல காரியங்களை அவர் செய்கிறதை பார்க்கும். இந்த இரண்டு சம்பவமே அவர்கள் நிதானமற்றவர்கள், பதறி பேசக்கூடியவர்கள், பதறி பல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த ரெண்டு சம்பவமும் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்த இந்த ரெண்டு சம்பவங்களும் காட்டும். ஆகவே யோவானை குறித்து முக்கியமாக இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது அவன் பதறி சொல்கிறான். தேவனுடைய நியமத்தை அவன் மதிக்கவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட இருந்தாலும் கூட அவனிடத்திலே அசுத்தாவி கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் 55வது வசனத்தில் அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். உங்களுக்கே தெரியல, நீங்கள் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பொசஸ்ட் வித் த ஈவில் ஸ்பிரிட் என்பது அர்த்தம். நாம் கர்த்தரிடத்தில் இருந்து கொண்டே பிசாசானுடைய வலையிலே விழ முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டே பிசாசினுடைய ஆயுதங்களாக நாம் பயன்பட முடியும் என்பதை இதை காட்டுகிறது. பெருமை கொள்ள முடியும். நான் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவேன் என்ற அந்த விதமான தலைகணம், மற்ற காரியங்கள், கர்த்தரோடு கூட இருந்து கொண்டே சபைக்கு வந்து கொண்டே இந்த காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். ஆகவேதான் அவர்களை பார்த்து அவர்களை அதட்டாமல் அவர்களை பிடித்திருக்கிற ஆவி இன்னதென்று அவர்களுக்கு விளக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் பேசுகிற காரியம் அபத்தமானது, என்னுடைய சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக இல்லை என்பது நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். பாருங்க, மனுஷர்களுடைய ஜீவனை அழிப்பதற்கு நான் வரவில்லை, அவர்களை ரட்சிப்பதற்கே நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆகவே யோவானை குறித்து பதறி சொன்ன காரியத்தை குறித்து தன்னுடைய நிலைமை என்னதென்பதை அறிந்து கொள்ளாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரின் அருகாமையில் இருக்கிறோம் என்பதை அறியாமல் அவன் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தவனாக காணப்படுகிறான் என்பதை குறித்து பார்க்கிறோம். நாம் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த அதிகாலை வேளை நம்மை பார்த்து கேட்கிறார். சரி, இந்த யோவான் யார்? செபதேயு சலோமி என்ற அந்த தம்பதியினருக்கு பிறந்தவராக 2 பேர் இருக்கிறார்கள். அவருடைய குமாரர்கள் 2 பேர், செபதேயு, சலோமி. அவர்களுடைய குமாரர்கள் யாக்கோபு, இந்த யோவான். பாருங்கள், அவர்களை அழைக்கும் போதே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். என்ன பெயர்? மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான்,
இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவர்னகேஸ் என்ற பெயரிட்டார். ஆகவே இடிமுழக்கத்தின் மக்கள், த சன்ஸ் ஆஃப் தண்டர், இடிமுழக்கத்தின் மக்கள். பாருங்க, இடியானது அநேகருடைய வாழ்விலே அது அபத்தமான காரியத்தை செய்கிறது, அதிகமான சத்தத்தை உண்டாக்குகிறது, இடி தாக்கின இடங்கள் அழிந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இடி முழக்கத்தின் மக்களாக இருக்கும்போது அவர்களை தெரிந்து கொண்டார். செபிதேயு, சலோமி இவர்களுடைய குமாரர்களாகிய யாக்கோபையும் யோவானையும் அவர் தெரிந்து கொண்ட காரியத்தை குறித்து வாசிக்கும். அவர்களுக்கு அவர் இட்ட பேர் என்ன? இடிமுழக்கத்தின் பிள்ளைகள், த சன்ஸ் ஆஃப் தண்டர் என்று அழைக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்மை கூட அவர் அழைத்தார். நிதானமற்ற நிலைமை, அழிவுக்கு நேராக அழிவை உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்த நம்மையும் கூட இந்த யோவானையும் யாக்கோபையும் தெரிந்து கொண்டது போல நம்மையும் கூட அப்படித்தான், அந்த நிலைமையில்தான் அவர் தெரிந்து கொண்டார். பின்பு யோவான் ஆண்டவரோடு கூட அவன் இந்த 3.5 வருட காலங்கள், அவர் ஊழியம் செய்த 3.5 வருட காலங்கள் அவரோடு கூட இருக்கிறதை பார்க்கும். 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். 12 சீடர்களை மிக முக்கியமாக த இன்னர் கோர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமாக பேதுரு, யாக்கோபு, யோவான். யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பிங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள்தான் கர்த்தருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள், தி இன்னர் கோர் என்று சொல்லக்கூடிய இந்த 12 சீடரில் இந்த 3 பேர் தான் மிக அருகாமையிலே அவர் வைத்து கொண்டார். பாருங்க, இந்த 3 பேருக்கும் மற்ற சீடர்களுக்கு கிடைக்காத காரியங்கள்லாம் இவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர்களை சில இடத்துக்கு கொண்டு செல்கிறார், மற்ற சீடர்களை அங்கே அனுமதிக்கவில்லை. இவர்களுக்கு மாத்திரம் அநேக காரியங்கள், அவர்களை மாத்திரம் அழைத்து பல காரியங்களை சொல்கிறார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எவ்விருவின் குமாரத்தியை அவர் சொஸ்தமாக்கும்பொழுது அங்கே வாசிக்கிறோம், யாக்கோபையும் யோவானையும் அவர் அருகாமையிலே வைத்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும்பொழுது மறுரூப மலையிலே அந்த அனுபவத்துக்குள்ளாக அவர் செல்லும்பொழுது அவரோடு கூட இருந்த சீடர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் 12 கூட அவர் கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு போகிறார். அங்கே அந்த சீடர்களை பார்த்து முதலாவது சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த 12 சீடரிலிருந்து இந்த 3 பேரை தனியாக அழைக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்து இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அவர்களை அங்கே நிறுத்தி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு அவர் கொஞ்சம் தூரம் சென்று அவர் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த 3 பேருக்கு அதிகமான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகவே இன்டிமசி இருக்கிறது. யோவானுக்கு, யாக்கோபுக்கும் பேதுருக்கும், குறிப்பாக இந்த தியானத்தில் யோவானுக்கு அதிகமான நெருக்கம் கர்த்தரோடு கூட இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவருக்கு வெளிக்காட்டுகிறார். ஏன் என்று சொன்னால், பிற்காலத்திலே இந்த யோவான் தான் யோவான் சுவிசேஷத்தை எழுதப் போகிறான். நாம் வாசிக்கிற இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினது யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். ஆகவே இவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக அருகாமையிலே இந்த யோவானை ஆண்டவர் வைத்திருந்தார். யோவான் சுவிசேஷம் மாத்திரமல்ல, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்று சொல்லப்பட்ட அந்த நிருபங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அந்த வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தையும் யோவானுக்குத்தான் அருளினார்.
ஏனென்றால் அதற்காகத்தான் ஆண்டவர் அவனை அருகாமையிலே வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்ட பொழுது யோவானுடைய நிலைமை என்ன? த சன் ஆஃப் தண்டர். அவன் இடி முழக்கத்தின் மகனாக காணப்பட்டான். அவனிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. இருந்தபொழுதும் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே யோவானை மிக நெருக்கமாக கொண்டு சென்றார். எல்லாவற்றையும் அவனுக்கு புரியும்படியாக அவர் என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அவன் ஞாபகத்திலே வைத்து கொள்ளும்படியாக அவனை மிக நெருக்கமாக அரவணைத்து சென்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த யோவானுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஆகவே நாம் அநேக பெயர்களை நாம் பார்க்கும்பொழுது இடி முழக்கத்தின் மகன் என்று வாசிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷங்களை, இந்த நிருபத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின ஆர்த்தர், அதாவது அதை உருவாக்கியவன் என்ற பெயர் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவானுக்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் அன்பின் அப்போஸ்தலன், அப்போஸ்தல் ஆஃப் லவ் என்று யோவானுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்பட்டார். இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 25வது வசனம், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு. ஆகவே இந்த யோவானை குறித்து, அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து வாசிக்கும் பொழுது இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த, அப்படி என்றால் whom Jesus has loved என்று வாசிக்கிறோம். இவன் இயேசுவை நேசிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இவனை அதிகமாக நேசித்திருக்கிறார். ஆகவேதான் வசனம் எப்படி போடப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன், அவன்தான் யோவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சீடன். அதற்கு தகுதி இருக்கிறதா யோவானுக்கு? பதறி சொல்லுகிறான், பதறி பல காரியத்தை செய்கிறான். அவருடைய நாமத்தினாலே அநேகர் சொஸ்தமாக்கின மனுஷனை தடை செய்கிறான். வானத்திலிருந்து எலியாவை போல அக்கினியை இறக்கி இந்த சமாரியர்களை நான் நிர்மூலமாக்கட்டுமா என்று கர்த்தருடைய வேலையை இவன் செய்வதற்கு துணிகிறான். எவ்வளோ பெரிய காரியம்! ஆனாலும் கூட இந்த யோவானை அவர் அரவணைத்து இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த whom Jesus loved என்று வாசி. பாருங்கள், எவ்வளவு அன்பு பாருங்கள். நாம் அவரை நேசிக்கவில்லை, அவர் நம்மை முந்தி நேசித்தார் என்று சொல்லி 1 யோவானிலே வாசிக்கும். அதே யோவான் எழுதின இந்த நிருபத்தில் வாசிக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், நம்மை அவர் முந்தி நேசித்தார் என்று உணர்ந்து அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். ஆகவேதான் இங்கே பார்க்கும்போது whom Jesus loved, இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த என்று வாசிக்கும். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் மரித்து கொண்டிருக்கிறார். பட்ட பாடுகள் நிமித்தம் துயருற்று நிற்கிறார். அருகாமையிலே அநேக ஸ்திரீகள் நிற்கிறார்கள். அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரப்பிரகாரமான தாயாகிய மரியாளும் நின்று கொண்டிருக்கிறார். எல்லா சீடர்களும் விட்டு ஓடினார்கள். ஆனால் ஒரே ஒரு சீடன் அந்த சிலுவைக்கு அருகாமையில் நின்று கர்த்தருடைய பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன்தான் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். அப்பொழுது ஆண்டவர் அந்த வலியிலும் வேதனையிலும் தனக்கு அன்பாயிருந்த சீடனாகிய இந்த அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷன்
சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த வலி வேதனையிலும் கூட அன்பாயிருந்த சீஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற காரியம் என்ன? உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். மகதலேனா மரியாள் அங்கே உயிர்ச்செழுந்த இயேசு கிறிஸ்துவை காணாமல் சீஷர்களிடத்தில் ஓடிப்போய் அந்த வெறுமையான கல்லறை குறித்ததான காரியத்தை சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், யோவானிடத்திலும் போய் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்பதை சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அங்கே கூட இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு திபேரியா கடற்கரையிலே அவர் வெளிப்படுத்தின காரியத்தை பார்க்கிறோம். தனது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக வருகிறதாக நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்த யோவானை பார்த்து, இவனுடைய காரியம் என்ன என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே யோவான் ஆண்டவர் மீது இருந்தான் என்பதை சொல்வதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவான் மீது மிகவும் அன்பாயிருந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இதற்கு அவன் தகுதியானவனா? அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் தகுதியானவனா? இல்லவே இல்லை. அவன் இடிமுழக்கத்தின் மகன், பதறி பேசக்கூடியவன், பொறுமை இல்லாதவன், கர்த்தருடைய இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவன், அசுத்தாவிகளுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்தவன். அவனை அவர் ஏற்றுக்கொண்டு அவனை மாற்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனை அவர் மாற்றினார். அவன் முழுமையடையும்படியாக அவனை அதிகமாக அன்பு செய்தார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் இயேசுவானவருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாய் இருந்த சீடன் என்று சொல்லி இந்த வசனங்களில் வாசிக்கும்படியாக அவர் செய்தார். பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் நாம் வாசிக்கும்போது அன்பை குறித்து அநேக காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார். முழு வேதாகமத்திலே மிக பிரியமான ஒரு வசனம், ஒரு வசனத்தை யாரிடத்திலாவது உங்களுக்கு பிரியமான வசனம் எது என்று கேட்டால் எதை சொல்வார்கள் தெரியுமா? ஆதியாகமம் 1:1 சொல்ல மாட்டார்கள். தாவீதுடைய சங்கீதம் 23 மிகவும் பிரியமான சங்கீதம்தான். சங்கீதம் 91 மிக பிரியமான சங்கீதம்தான். அதை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், எல்லா ஜனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை எங்கே தெரியுமா இருக்குது? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தமது சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தினார். இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஆகவேதான் அன்பின் அப்போஸ்தலனாக இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதும்போது யோவானானவர் மாறியிருந்தார். அந்த யோவான் சுவிசேஷம் முழுவதுமாகவே அன்பு நிறைந்ததாகவே காணப்பட்டது. தொடர்ந்து நாம் வாசிக்கும்பொழுது அந்த சுவிசேஷத்தை முடிக்கும்பொழுது பேதுருவை பார்த்து கேட்கிறவனாக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பதை போல கேள்விகள் அமைந்திருக்கிறது. டூ யூ லவ் மீ மோர் தேன் தீஸ்? இவர்களை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாய் என்று 3 முறை பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டதாக அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே குறித்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பை குறித்தே பேசினார். ஏனென்று சொன்னால் இந்த யோவான் இடத்துல அதிக அன்பை ஆண்டவர் காட்டினார். ஒன்றுக்கும் உதவாத இடிமுழக்கத்தின் மகனாக இருந்த அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருந்த, எல்லோருக்கும் தடை செய்த, அற்புதங்களை செய்ய முடியாதபடி தடை செய்த இந்த யோவானின் மீது அதிகமாக பிரியத்தை காட்டி, அன்பை காட்டி, அன்பின் அப்போஸ்தலனாக அவர் மாற்றியிருந்தார். 1 யோவானிலே வாசிக்கும்பொழுது அன்பின் அதிகாரங்களாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். Behold what manner of love that the Father has bestowed upon us என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில். பிதாவாகிய தேவன் நம் மீது காட்டின அன்பு எவ்வளவா இருக்கிறது பாருங்கள். அன்பை குறித்தே இந்த அன்பின் அப்போஸ்தலன் பேசியிருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த பிறகு அதிக நீண்ட காலம் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அதிக நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் யோவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 60 வருடங்கள் இந்த யோவான், அப்போஸ்தலன் யோவான் வாழ்ந்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பெடுக்கிறார்கள். ஆனால் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபோ முதலாவதாக கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமாக அவன் முதலாவதாக கொலையுண்டான் என்று சொல்லி அவனுடைய சகோதரனை குறித்து, யாக்கோபை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த யோவானோ நீண்ட காலம் உயிரோடு இருந்து இந்த 3 நிருபங்களும் இந்த சுவிசேஷத்தையும் எழுதுபடியாகும். பத்மோ தீவிலே அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தபொழுது மறுரூபமாகி பரலோக தரிசனத்தை காணும்படியாகும், பரலோகத்தில் என்ன இருக்கிறது என்று ஒரு கிளிம்ஸ், ஒரு காட்சியை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் முழுமையாக பார்க்கும்படியாகவும் ஆண்டவர் அவன் மூலமாக அருள் புரிந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான். ஆனாலும் மனமாற்றம் அடைந்து அன்பின் நிமித்தமாக அவன் செய்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நாமும் அப்படிப்பட்டவர்களாக மாற முடியுமா? ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கேட்கிறார். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் காயு என்ற ஒரு மனுஷனுக்கு எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அது 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி ஒரு கடிதத்தை அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அப்பொழுது ஒரு மனுஷனை குறித்து அவர் பேசுகிறார். அந்த கடிதத்தில் அவன் கீழ்ப்படியாதவன். யார் அவன்? அவனை குறித்து 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தியோத்திரேப்பு என்ற ஒரு மனுஷனை குறித்து காயுவுக்கு சொல்லுகிறார். இந்த தியோத்திரேப்பு எங்களோடு கூடத்தான் இருந்தான், ஆனாலும் அவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தியோத்திரேப்பு எங்களோடு கூட இருந்தான், நம்மோடு கூட இருக்கிறவன் தான், ஆனாலும் நம்மை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரிகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருகிறதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இந்த மனுஷனை குறித்து, தியோத்திரேப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிற வார்த்தை என்ன?
எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான், எங்களை குறித்து அலுப்புகிறான். நாங்கள் செய்யாததை செய்தது போல அவன் நிரூபிக்க விரும்புகிறான். பல காரியங்களை சபைக்குள்ளாக அவன் கொண்டு வருகிறான். கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களை என்ன செய்கிறான்? அவர்களை தடை செய்கிறான். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவர்களையும் கூட சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். மிக துரோக மார்க்கமான ஒரு வாழ்க்கையை இந்த தியோத்திரேப்பு முதலிலே நம்மோடு கூட இருந்தவன் தான். ஆனாலும் அவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாத்திரமல்ல, எங்களை குறித்து தவறான காரியத்தை சபையிலே சொல்லுகிறான். மாத்திரமல்ல, சபைக்கு வருகிறவர்களை அவன் புறம்பே தள்ளுகிறான். அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களையும் அவன் வெறுத்து தள்ளுகிறான். இப்படியாக கர்த்தருக்கு விரோதமாக இந்த தியோத்திரேப்பு செய்கிறான் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நான் வந்து பொறுமையாக அவனிடத்திலே நான் அவனை டீல் செய்வேன். அதாவது அவனிடத்திலே நான் வந்து அவனை சந்திப்பேன். அவனுக்குரிய காரியத்தை நான் சபைக்கு வந்து நான் செய்வேன் என்று பொறுமையும் நிதானத்தையும் இங்கே கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகள் அழுப்பி செய்து வருகிற கிரிகளை நினைத்து கொள்வேன். அப்போ வந்து நான் அவனை பார்க்குறேன், வந்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன். அதற்குள்ளாக அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நேரத்தையும் காலத்தையும் தியோத்திரேப்புக்கும் கொடுக்கிறார். தனக்கு துரோகம் செய்கிறவனை, அப்போஸ்தலர்களை வெறுக்கிற, சபைக்கு புறம்பாய் தள்ளுகிற, ஆத்துமாக்களை வெளியே தள்ளுகிற இந்த தியோத்திரேப்புக்கும் என்ன செய்கிறார்? வாய்ப்பை அன்பின் அப்போஸ்தலன் கொடுக்கிறார். யார் இவர்? முதல்ல எப்படி இருந்தார்? ஆண்டோடைய நாமத்தை யாராவது சுகம் கொடுத்தானா அவர்களை தடை செய்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருகாமையிலே இருக்கும்போதே உம்மை ஏற்றுக்கொள்ளாத இந்த சமாரிய பட்டணத்தை நாங்கள் எரித்து விடவா என்று கேட்டான். அவசரப்பட்டு, நிதானமின்றி, பதற்றப்பட்டு, பிசாசுக்கு இடங்கொடுத்தவனாக இருந்த இந்த யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய நெருங்கின ஐக்கியத்தை பெற்றவனாக, அவருடைய மார்பிலே சாய்ந்தவனாக அவரை ஆண்டவர் அரவணைத்து கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவானை வெறுத்து தள்ளாமல் அவனை அரவணைத்து கொண்டார். அதன் நிமித்தமாக அநேக அன்பின் காரியங்களை அவன் படிப்படியாக கற்றுக்கொண்டு வந்தான். பரிபூர்ண மனுஷனாக மாறினான். அவை அன்பின் சுவிசேஷமாகிய யோவான் சுவிசேஷத்தை எழுதினான். அன்பின் நிருபங்களாகிய 1 யோவான், 2 யோவான், 3 யோவானில் எழுதும்படியாக பரலோக காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதக்கூடியவனாக அவனை மாற்றினான். தியோத்திரேப்பு பல உபத்திரவங்களை யோவானுக்கும், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும், மற்ற அப்போஸ்தலருக்கும் செய்தாலும் கூட நான் அவனை வந்து பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய அப்போஸ்தலனாக யோவான் மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட தொடக்க கட்டத்திலே விசுவாச வாழ்க்கையிலே வரும்பொழுது, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது, அநேக காரியங்களில், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் அவசரப்பட்டு, நிதானம் இழந்து, பதறி எவ்வளோ காரியங்களை பேசியிருக்கிறோம். சகோதரர்களுக்கு எதிராக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறோம் இல்லையா? புறங்கூறுதல், மற்ற காரியங்கள், கோபம், முன்கோபம், அப்போஸ்தலனாகிய யோவானைப் போல முன்கோபம், இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவருடைய மரணத்தை, அருகாமையிலிருந்து அவருடைய பாடு, மரணத்தை, உயிர்ச்செழுதலை அருகாமையிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது, இந்த மரணம், இந்த கொடூர மரணம் எனக்காகத்தான் என்று சொல்லி நாம் உணரும் பொழுது, அவர் எனக்காக வரப்போகிறார் என்று சொல்லி நாம் உணரும் பொழுது, மற்ற காரியங்கள்லாம் அற்பமாக தெரியும். நாம் செய்த துரோகத்தை விட, ஆண்டவருக்கு நாம் செய்த துரோகத்தை விட மற்றவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள், ஏன் நாம் அவர்களை மன்னிக்கக்கூடாது என்ற மன்னிப்பின் மனப்பான்மை நமக்குள்ளாக வரும். இப்படி இடைமுழுக்கத்தின் மகனாக இருந்த யோவானும் கூட அன்பின் அப்போஸ்தலனாக மாறும்படியாக செய்தார். தியோத்திரேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
எவ்வளவு அநியாயத்தை செய்தான். சபைக்கு அநேகர் வராதபடிக்கு தடை செய்தான். அப்போஸ்தலரை எழுதித்தான். அப்பொழுது அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் பழைய அப்போஸ்தலன் அல்ல. மனம் பதறி எதுவும் சொல்லலை. அமைதியாக இருந்ததை நாம் பார்க்க, நான் வந்து பார்த்து கொள்கிறேன், ஒருவேளை அவன் மனம் திரும்பக்கூடும் என்று சொல்லி பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறவனாக அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் மாறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவருக்குள்ளாக வளரும்பொழுது நிதானம், பொறுமை, மன்னிக்கும் மனப்பான்மை, ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை, கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டாரே நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை எப்பொழுது வரும்? மிக அருகாமையிலே ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது, எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை மிக அதிகமாக நேசிக்கும் போது, த இன்டிமெசி என்று சொல்வார்கள், த க்ளோஸ் என்கவுண்டர், ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் பொழுது எல்லா காரியங்களுமே அற்பமாக தெரியும். எல்லாம் நமக்கு யாராவது துரோகம் செய்தாலும் கூட அந்த துரோகமும் நமக்கு என்ன தெரியாது, பெருசாக தெரியாது. ஆண்டவர் என்னை மன்னித்தாரே, இவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். மனம் பதறி எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டோம். ஆண்டவருக்குள் வளர ஒருவேளை தொடக்க கட்டத்திலே அப்படி இருந்திருக்கலாம். வளர ஆண்டவருடைய அன்பை ருசிக்க அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்ல வாசிக்க, கர்த்தருடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவனை மாற்றினது. இயேசுவுக்கு அன்பாயிருந்து, இயேசுவுக்கு இவன் அன்பாயிருந்தான் என்று அர்த்தம் இல்லை, அப்படி பாடப்படல. இயேசுவுக்கு அன்பாயிருந்து, ஹூம் ஜீசஸ் லவ்ட், அந்த அன்பு இந்த இடி முழக்கத்தின் மகனை அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானாக மாற்றினது. அப்படியாக நம்மை கூட அந்த அன்பு மாற்றத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். எல்லோரும் மன்னிக்கும் மனப்பான்மை நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கலாம். யாருடைய துரோகம் பெரிதான துரோகமே அல்ல. ஆண்டவரிடத்தில் நாம் அவ்வளோ பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த மன்னிப்பை மற்றவரிடத்தில் காட்ட தேவன்தாமே உதவி செய்வார். நாமும் கூட ஆண்டவருடைய சாட்சியை பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு அன்பாக இருந்த அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கொள்ளும். இயேசுவுக்கு அன்பாக இருந்த, அப்படி சொல்லுவார் ஆண்டவர் நம்ம பார்த்து, இயேசுவுக்கு அன்பாக இருந்த என் மகனே, இயேசுவுக்கு அன்பாக இருந்த மகளே, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு அப்படி என்று உங்களை சொல்லுவாரா? அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஒவ்வொரு மாற்றத்தக்கதாக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து எங்கள் மத்தியில் பேசினீர். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவனை அழைத்த பொழுது அவனிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. கோபம், தாபம், முற்கோபம், மனம் பதறி பேசுகிற வார்த்தை, பொறாமை, பல காரியங்கள் அவனிடத்தில் இருந்தது. ஆனால் நீ அவரை அருகாமையில் அழைத்து அவனோடு கூட நீர் உறவு கொண்ட பொழுது, உம்மை வெளிப்படுத்தின பொழுது, அவன் உம்முடைய மார்பிலே அவன் சாய்ந்த பொழுது, உம்முடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்ச்செழுதலை அவன் அறிந்த பொழுது மனம் மாறி அன்பின் அப்போஸ்தலனாக மாறினான். பெரிய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்த விசேஷத்தை, அற்புதமான காரியங்களை ஆண்டவரை அவனுக்கு வெளியரங்கமாக்கினேன். அன்பின் அப்போஸ்தலனாக மாறினான். தியோத்திரேப்பை கூட உடனடியாக தண்டியாமல் இருக்கட்டும், நான் வந்து பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு பொறுமையும் நிதானத்தையும் வளர்த்து கொண்டதை பார்க்கிறோம். அடியேனும் அடியார்களும் அவ்விதமாக, ஆண்டவரே, நாங்கள் நாட்கள் செல்ல வருடங்கள் செல்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற கேள்வியை நீ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கொடுக்கிறார். நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாக வளர வேண்டும், உங்களுடைய அன்புக்குள்ளாக வளர வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து நீ சொன்னது போல எங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டும். இயேசுவுக்கு அன்பாயிருந்த எனது பெயரை நீ சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நீதாமே உதவி ஒத்தா செய்தல்ல வேண்டும் என்று உங்களுடைய அன்பின்காரங்களை ஒப்படைத்து இந்த சிறிய ஜெபத்தை அருமையானவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.